ஒருத்தர் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது, அவர் தலையில வந்து இரும்பு தூண் விழுந்து அடிபடுது. பட் அவரு இறக்கல. பட் அவரோட உடம்புல வந்து ஒரு மாற்றத்த அந்த இரும்பு தூண் உண்டாக்கியிருக்கு. அப்படி என்ன மாற்றம் நடந்துச்சு அவருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னு நெனச்சீங்கன்னா, இந்த வீடியோ முழுசா பாருங்க. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அதிசயமிக்க உண்மை சம்பவம் எப்ப நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா 1848ஆம் ஆண்டு அமெரிக்காவோட வெர்மாண்ட் மாகாணத்தில் நடக்குது. அங்க பினியாஸ் கேஜ் அப்படின்ற ஒரு பாத்தீங்கன்னா இந்த ரயில்வே கட்டுமான பணியில வந்து மேற்பார்வையாளரா இருக்கிறாரு. அவரோட வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பாறைகள் எல்லாம் வெடிக்க வைக்கிறது. ஒரு நாள் அன்னைக்கு வந்து அந்த வேலையை பார்த்துட்டு வந்துட்டு இருக்காரு. அப்போ வந்து என்ன பண்றாரு, அந்த பாறையில வந்து வெடிமருந்து செலுத்திட்டு ஒரு இரும்பு தூணை வச்சு அழுத்திட்டு இருக்காரு. எதிர்பாராத விதமா என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த வெடிமருந்து வந்து வெடிச்சிருது. அப்போ வந்து அந்த இரும்பு தூண் சொன்ன பாத்தீங்கன்னா அது வந்து பாத்தீங்கன்னா 3 அடி 6 கிலோ வெயிட். அந்த இரும்பு தூண் வந்து அப்படியே பறக்குது. அவர் அந்த புடிச்சிட்டு இருந்த அழுத்தத்துல பாத்தீங்கன்னா அவரோட அப்படியே முன்னாடி பக்கம் குத்தி அந்த மூளை வழியா வந்து மண்டை ஓட்டு மேல விழுந்து அப்படியே நின்னுது. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவ்வளவு அடிபட்டும் அவர் வந்து இறக்கல, அப்படியே மயக்கமும் அடையல, முடிச்சுட்டே தான் இருக்காரு. அப்புறம் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கறாங்க. ஹாஸ்பிட்டல் சேர்த்து ட்ரீட்மெண்ட் பார்க்க டாக்டர்கிட்டே ஒரு கேள்வி கேட்கிறாரு. என்ன டாக்டர் என்ன பண்றீங்க, உங்களுக்கு நிறைய வேலை போகுது என்னால அப்படின்ட்டு ஜாலியாவே பேசிருக்காரு. எல்லாருக்குமே வந்து ஆச்சரியம், என்னடா நடந்துச்சு அப்படின்ட்டுன்னு. ஆனா அதே சமயம் பாத்தீங்கன்னா இந்த அடிபடுறதுக்கெல்லாம் முன்னாடி பாத்தீங்கன்னா இவர் ரொம்ப பொறுப்பானவரா இருந்திருக்காரு. ஆனா அடிபட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டா இருக்காரு. அதாவது ரொம்ப முரட்டுத்தனமாவும் வேலை அதெல்லாம் இதுவும் இல்லாம யார் கேட்டாலும் எரிஞ்சு விழுந்துக்கணும் அப்படின்னு இருந்திருக்காரு. இதுக்கு என்ன காரணம் அப்படின்றது டாக்டர் சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மூளையோட முன்பகுதி வந்து பாதிக்கப்படுச்சுன்னா அவரோட ஆளுமையே மாறும். ஸோ அந்த மாதிரி தான் இவருக்கும் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இன்னைக்கு நீங்க அமெரிக்கால போனீங்க அப்படின்னா இவரோட மண்டை ஓடு அப்புறம் அந்த இரும்பு தூணு அதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஹார்வர்ட் அப்படின்ற அந்த மருத்துவ பள்ளியில அருங்காட்சியகத்துல வந்து வச்சு பாதுகாக்கிறாங்க. ஸோ நீங்க அங்க போனீங்கன்னா இதை போய் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாடா பாய்.